துர்காம்மா, துர்காம்மா, உங்களுக்காக இட்லி கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க. வேணாம் மங்கா, இப்ப எனக்கு பசிக்கல. இப்படி சொன்னா எப்படிமா? இட்லிலேயே ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க. வேண்டாம் மங்கா. ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? ஏற்கனவே நீங்க மெலிஞ்சு போயிருக்கீங்க. இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? அதோட அசோக் சாருக்கு தெரிஞ்சா என்கிட்ட தான் கோச்சுப்பாரு. சாப்பிடுங்கம்மா. எனக்கு வேண்டாம் மங்கா. கொஞ்ச நாளாவே வீட்டுல நடக்கிறதெல்லாம் நினைச்சா எனக்கு மனசே சரியில்லை. மனசு நல்லா இருந்தா தானே உடம்பு நல்லா இருக்கும். சரியான நேரத்துக்கும் பசிக்கும். பசி தெரியாம இருந்தா எங்க இருந்து பசிக்கும்? அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. வாழ்க்கையில இன்பம் துன்பம்னு மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்காக வயிற பட்னி போட்டா சரியாயிடுமா? பசிச்சாலும் பசிக்காட்டியும் நேர நேரத்துக்கு சாப்பிடணும். உங்களுக்காக சூடா காரமா குண்டூர் கார இட்லி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இந்த சட்னிக்கும் குண்டூர் கார இட்லிக்கும் சும்மா நச்சுன்னு இருக்கும். வேண்டான்னு சொல்லாம சாப்பிடுங்க. சாப்பிடலன்னு விட மாட்ட போலயே. நீங்க சாப்பிட்டாதான் என் வேலை முடியும். என்னது? இல்லம்மா, நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டா பிளேட் எடுத்துட்டு போய் நான் கழுவி வச்சிட்டா என் வேலை முடிஞ்சிரும். அத சொன்னேன். சரி, குடு.